வணக்கம் ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னடா 3 நாளாக வீடியோ காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 நாளாக வண்டி ரிப்பேருங்க. ஒரு பெரிய செலவு ஒன்று வச்சு விட்டுச்சு என் வண்டி. என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் செயின் வந்து வண்டியில் போயிட்டுருக்கு. அது தெரியாமல் நான் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா அப்போயே பார்த்துருக்கணும். நான் அப்படியே நடுவில் விட்டேன். நான் அப்படியே ஓடி அப்படியே இன்ஜினில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அந்த டைமிங் செயின் வந்து இன்ஜினில் உரசி ஒரு கிராக் விழுந்து அப்படியே இன்ஜின் ஆயிலெலாம் அப்படியே கொட்டிகிட்டே இருந்ததா. அதனால் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வண்டி மெக்கானிக் ஷெட்டில் விட்டோம். அவர் பொறுமையாக ரெடி பண்ணிட்டு இருந்தார் ரைடர்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்னதாக ஒரு கிராக் தான். அதனால் அதில் லைட்டாக ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஜின் ஆயில் எதுவும் வரல. வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் உடஞ்சிருக்கு ரைடர்ஸ். அந்தளவு ஓட்டியிருக்கேன். மெயின்டெனன்ஸே பண்ணல ரைடர்ஸ். நான் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் பஜாஜ் இன்ஜின்லாம் வரும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ரைடர்ஸ், அந்த ஒரு சவுண்டு வருது, இன்ஜின் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு ராடு ஒன்று மாற்றினேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வரல சவுண்டு, ராடு மாற்றினோன்னே. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் டிக்குன்னு சவுண்டு வந்தது இன்ஜினில். நானும் அப்படியே அந்த ராடு தான் போயிருக்கேன் போல் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டேன். பார்த்தா டைமிங் செயினு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பழைய மெக்கானிக்கிட்ட விடும்போது அவர் வண்டியை கழட்டி மாட்டும் போதே உடஞ்சிருக்க பொருள்லாம், அந்த பொருள்லாம் எடுத்து வெளில போட்டு அப்படியே உடஞ்ச பொருளோடு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த இப்போது மெக்கானிக்கிட்ட விடும்போது இவர் சொல்கிறார், என்னப்பா எல்லா பொருளும் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாரா. உடஞ்சி உள்ளே தானே இருக்கும் பாதி பொருள் அப்படின்னு. இல்லைப்பா, உள்ளலாம் இல்லை, நீ யார்கிட்ட கொடுக்கும்போது உடச்சி மாட்டியிருக்காங்க, மீதி பொருளை எடுத்து வெளில போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவீங்களா, இப்படிலாமா பண்ணுவாங்க மெக்கானிக் அப்படின்னு இது வந்துச்சு. அதனால தான் தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் வண்டியை. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஆனால் ஸ்மூத் ஆகிடுச்சு ரைடர்ஸ். டைமிங் செயின் மாற்றியாச்சு, ஸ்பார்க் ப்ளக்கு, இன்ஜின் ஆயில், உள்ளே சில பொருள்லாம் புதுசு போட்டிருக்கேன். இப்போ வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது ரைடர்ஸ். பெட்ரோல் போடணும். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சுது. நான் போய்ட்டு பிக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆர்டரு. ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். 70 ரூபாய்க்கு ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சதுலே ஃபுட்டு வந்து பிக் பண்ணிட்டேன். பேக்கில் தான் இருக்குது. இப்போ பெட்ரோல் மட்டும் போட்டு போய் டெலிவரி பண்ணிடலாம் ரைடர்ஸ். ஆனால் இப்போ இன்ஜினில் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது ரைடர்ஸ். வைப்ரேஷன்லாம் இப்போ அதிகமாக இல்லை வண்டியில். லைட்டாக இப்போ என்ன வண்டியில் வேலை இருக்குன்னா, பின்னாடி அந்த ஸ்டே இருக்குல்ல, ஸ்டேயில் வந்து ஒரு லப்பர் ஒன்று வருமா, அந்த லப்பர் வந்து போயிடுச்சு போல். அதனால் ஸ்டே வந்து இப்படி ஷேக் ஆகுது. அது மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து 2.5 மணி நேரம் கிட்ட ஆகுமா அது ரெடி பண்ணுறதுக்கு. நேற்றுலாம் ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்தது. இப்போ பாருங்களா, சரியான வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. நான் வேறு 220 வாங்கியிருக்கேன்னு சொன்னல அவங்கக்கிட்ட. அது வந்து வீட்லேயே தான் விட்டுருக்கேன், எடுக்கவே இல்லை. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஏதோ போயிடுச்சு போல். அது ரெடி பண்ணோம். அது ரெடி பண்ண காசு இல்லை, அதனால் அப்படியே வீட்டிலே இருக்குது. ரொம்ப நாளாக அப்படியே எடுக்காமல் இருக்குது. அதனால் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது வண்டியில். இப்போ வண்டி கொடுத்தோன்னே ஃபஸ்ட்லாம் நான் பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குமா அடைச்சி போகுதுன்னு. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா சல்லுன்னு போகுது வண்டி. பெட்ரோல் போடணும். எங்கே இருக்குது பெட்ரோல் பங்க்? பெட்ரோல் பங்க் தாண்டனா? இந்த இதாக இருக்குது பாருங்கள். ஹெச்பியில் போட்டுலாம். நேற்று ஆனால் நான் ரேப்பிட்டோ ஓட்டினேன் ரைடர்ஸ். ஆனால் விளாக் பண்ணல. நான் ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜொமேட்டோ பேக் எதுவுமே எடுக்கல. நான் சும்மா நான் ரெடி பண்ணாங்க வண்டி. அப்போ தான் சரி வெட்டியாக தானே இருக்கும், அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். கூட்டம் என்னங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதை விட்டால் வண்டி வேறு பெட்ரோல் பங்க் இல்லை, ஆஃப் ஆகிடும் நடுவுலையே.
இன்ஜின் சவுண்டே அப்படியே ஸ்மூத் ஆகிடுச்சு ரைடர்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பல்சரோட இன்ஜின் சவுண்ட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தாத்தா சர்ன்னு வந்துட்டார். அந்த பக்கம் போவோம் நம்ம. இன்ஜின் சவுண்டு சும்மா செல்லு சூப்பராகிடுச்சு இன்ஜின் சவுண்டு. ரைடர்ஸ் ஒரு இதே போல் தான் 220க்கு வந்து பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து பெட்ரோல் போட்டாச்சு, 1 லிட்டர் போட்டாச்சு. பவர் பெட்ரோல்னு சொன்னாங்க. சரின்னு 1 லிட்டர் போட்டேன். நான் பவர் பெட்ரோலே போடலாம் வண்டிக்கு இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவர் பெட்ரோல் போட்டேன். நான் திடீர்னு பார்த்தா 1 லிட்டர் வந்து 160 ரூபான்ட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. பார்த்தா அது வந்து XP 900 இங்கே பவர் 95 இருக்குல்ல, இது பவர் 95. ஆனால் அப்போ போட்டது வந்து பார்த்திங்கன்னா XP 100. 1 லிட்டரு 160 ரூபா. அப்படியே அந்த அந்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருந்தது ரைடர்ஸ். டென்ஷன் ஆகாதீங்கோ. நான் 200 ஜிபே. ஜிபே இருக்கு. 200 200. ஸ்கேனரா? ஆமாண்ணா. மிஷின் இப்போ வண்டி தள்ளுறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அப்போல்லாம் கஷ்டப்பட்டு தள்ளுவேன். என்னமோ ஒன்று மாற்ற இன்ஜினில் ஏதோ ஃபால்ட்டாக இருந்திருக்கு அப்பத்துலேருந்து. சரின்னு 220க்கு அந்த பவர் பெட்ரோல் போட்டேன்ல, அது 160 ரூபான்னு சொல்லிட்டாங்க ரைடர்ஸ். அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் ரேட்டு கேட்டு போட்டிருக்கணும். நான் எப்பவும் நான் நினச்சேன் ஒரு 10 ரூபா தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இவ்வளோ ரேட்டு இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி அவ்வளோ ரேட்டு 160 ரூபா கொடுத்து அன்றைக்கி போட்டு வந்தேன். ஆனால் சரியான ரெட் கலரில் இருந்தது ரைடர்ஸ். அப்படியே அந்த பவர் பெட்ரோல் போட்டால் வண்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அந்த பெட்ரோல் வந்து இன்ஜின் உள்ள போனால் டம்முன்னு வெடிக்குமா, சும்மா சட்டார்னு வெடிக்குமா. சாதா பெட்ரோலோட அந்த பவர் பெட்ரோலு. சாதா பெட்ரோல் லைட்டாக தண்ணி கலப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கலர் வேறு மாதிரி இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்கும். அது ரெட் கலரில் இருந்து ரைடர்ஸ். அப்படியே அந்த ஆப்பிள் ஜூஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. வண்டியில் ஃபோர்க்கு மாற்றணும். இன்னும் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணால் வண்டி இன்னும் நல்லா தரமாயிடும் ரைடர்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒன்றா அந்த 220க்கு பேட்டரி மாற்றணும், இல்லாட்டி இந்த வண்டிக்கு ஃபோர்க்கும் அந்த லப்பரும் மாற்றி விட்டுருணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருணும் ரைடர்ஸ். ஏன்னா அந்த வண்டியை எடுக்கலைன்னா அப்புறம் துரு பிடிச்சிடும். ஏற்கனவே நிறைய துரு பிடிச்சிருக்கு. பழசில் தானே வாங்கினேன். 220 வாங்கி ஓட்ட முடியாமல் இருக்கே. ஐயோ, நான் லொக்கேஷனே பார்க்காம ஏமான்னு வந்தானே இருக்கேன் ரைடர்ஸ். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதெல்லாம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க.
ஆனால் நான் 220 வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல ரைடர்ஸ். எனக்கு பிடிக்கும் ஆனால் 220. நான் ஆனால் வேறு வண்டி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணனும் 220 வச்சுருக்காங்களா, நானும் 220 வாங்கினேன்னா 2 220 ஆகிடும். 220 ஓடணும்னு ஆசை இருந்தால் எங்கள் அண்ணன் வண்டியை தோட்டிடலான்னு நினச்சேன். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது இந்த 220 வாங்கினதெல்லாம். ஏன்னா ஆனால் காசு தெரில, இன்னும் காசு கொடுக்கணும். 3 மாதம் கழிச்சு காசு கேட்டிருக்காங்க. 3 மாதம் கழிச்சு காசு கொடுத்துட்டேன்னா வண்டி எனக்கு சொந்தம். நல்லவன் வாழ்வதும் கெட்டவன் சொல்வதும் நம்ம கையில் இல்லை. எந்த இடம் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த அப்பார்ட்மெண்ட்டா ரைடர்ஸ்? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னன்னா ஹெல்மெட்டை கழட்டி அவர் கையில் கொடுத்துட்டு போனோம். ஆனால் ஹெல்மெட்டில் கேமரா இருக்கே, கீழே அவர்கிட்ட கொடுத்தா சேஃப்டியாக இருக்கும். ஆனால் கீழே கீழே தள்ளி போட்டு கேமரா எதனா உடஞ்சிருச்சுன்னா அதுதான் பயம். ரைடர்ஸ், கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஆர்டர் அப்போ கொடுத்துட்டு வந்து நான் விளாக் பண்ண ஆரம்பிச்சேன் ரைடர்ஸ். அப்படியே விளாக் பண்ணே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைக்கு மாட்டாமல் விட்டேன்னா பார்த்தா தனியாக பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகல ஆடியோ. கடுப்பாயிடுச்சு ரைடர்ஸ். ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி தான், ஃபஸ்ட் டைம் நடக்குது இந்த மாதிரி. கடுப்பாயிடுச்சு ரைடர்ஸ். அதுக்கப்புறம் விளாக் பண்ணலான்னு நினச்சேன். சரியான மழை பெஞ்சிருச்சு. இங்கே ரோடெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈரமாக இருக்கா, சரியான மழை. அப்பவும் விளாக் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. இப்போ மழை வரல, அதனால் விளாக் பண்ணிகிட்ருக்கேன் ரைடர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு ஜாக் பாட் அடித்த மாதிரி எனக்கு இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் லைட்டாக பசிச்சுன்னே இருந்தது வயிறு. நான் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இருந்தேன். சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னே இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்தது. எம்சி டொனால்டுன்னு நினைக்கிறேன். அதில் ஆர்டர் வந்ததா. அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னோடனே ஜொமேட்டோ கஸ்டமர் கால் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு வருது கால் பண்ணா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கும் ரீச் ஆகலை ஃபோனு. உடனே ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டாங்களா. ஒரு பெரிய ஆர்டர் ரைடர்ஸ். ஒரு 3 பர்கரு, அப்புறம் அந்த ஃபிங்கர் சிப்ஸ் ஒரு 3 டப்பா, ஒரு பீட்சா பஃப் அது ஒன்று, ஒரு கோக், பெரிய கோக்கு ஒன்று. இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஆர்டர் வந்து எனக்கே கொடுத்துட்டாங்க. செம்ம சந்தோஷமாக இருந்தது ரைடர்ஸ். ஏன்னா நானே பசியில் சுற்றிட்டு இருந்தேன்னா திடீர்னு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சோன்னே செம்ம ஜாலியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பேக்கில் இருக்க ஒரு 2 பர்கர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். மீதி வந்து நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து சாப்பிட்டோம். இப்போனா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் ரைடர்ஸ். இன்றைக்கி ஓரளவு ஓட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோக்கு ஓட்டியிருக்கேன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி. கொஞ்ச நேரம் தான் பெஞ்சிது, சரியான மழை. ஆனால் அப்புறம் தூரல் போட்டுனே இருந்தது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜ்ஜி. கொஞ்சம் நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் இன்னும் தரமாக இருந்திருக்கும். வெஜ்ஜு கிடச்சதே பெருசுன்றீங்களா? இதோட எனக்கு நிறையா வாட்டி கேன்சல் ஆகிருக்கு ஆர்டரு. கேஎஃப்சியில் ஒரு வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு. கேஎஃப்சிலாம் கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ரிட்டன் ஆர்டர் வராது. மறுபடியும் கேஎஃப்சியில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வராது. கேஎஃப்சிலையும் வராது, எம்சி டொனால்டுலேயும் வராது, பர்கர் கிங்லேயும் வராதுன்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி கடையிலலாம் ரிட்டன் ஆர்டர் வராது. ஆனால் சின்ன சின்ன ஹோட்டலில் பிரியாணி, சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி எதனா ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்கு போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம்ல, அது நம்மளே கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து அது ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது ரைடர்ஸ். சின்னதாக அந்த ஃபுட்டு வந்து நம்மளே கூட எடுத்துக்கலாம். கொடுத்த மாதிரி கணக்கு அமைச்சு நம்மளே கூட வச்சுக்கலாம். ரைடர்ஸ் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வரமனைப்பட்டி ஈஸியாரே பெருசாக்குறாங்க ரைடர்ஸ்.
இதுக்குள்ளெல்லாம் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு இப்போ தான் நான் பார்க்குறேனே. ஒண்டர் வேர்ல்டு விஜிபி செம்மையாக இருக்குல்ல வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ப்ளூ கலரில் எவ்வளோ ஓட்டியிருக்கான்னு காட்டுறேன். இப்போ ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு அது. வேறு இன்னைக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 538 ரூபாவா. ஆர்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 473 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். மொத்தம் 530 ரூபா வச்சுப்போம். 530 ரூபாவா. எவ்வளோ நான் நேரம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் வந்து 500 ரூபாவா. ரேபிட்டோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 250 ரூபா. 500 ஒரு 250 750. 6 ஹவர்ஸில் 750 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டினதா, நேற்று ஓட்டினது எப்படி இங்கே இருக்குது. நேற்று ஓட்டினது பாருங்கள், நேற்று 894 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். 20 ஆர்டர் பார்த்துருக்கேன் ரைடர்ஸ். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 9:45 முடிச்சிட்டேன். மொத்தம் 894 ரூபா. இதில் ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஃபுட்டு தர்றதுக்கு லேட் ஆக்குறாங்க, அதான் காரணம். சரி ஓகே ரைடர்ஸ். ஏய் அம்மா என்னடா இது புதஞ்சிருச்சு, கல் இதுனா இருக்கா. ஏய் அம்மா எங்கே வச்சாலும் புதையுதுப்பா. ரைடர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.